மேக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் புக் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1ல பார்க்க போகிறோம். 7th கொஸ்டின் 6 கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ 7th கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். A beacon makes an one revolutions every 10 seconds. It is located on the ship which is anchored 5 kilometer from a straight shorelines. ஓகேவா? ஒரு பெக்கான்னா ஒரு ஷிப், ஒரு ஷீஷோ இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஷீஷோ. ஓகேவா? இந்த ஷீஷோல வந்து ஒரு கப்பல் வந்து இங்க நின்றுட்டு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஒரு பிக்கான்னா ஒரு சின்ன லைட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பிக்கான் ஷீஷோல எப்படின்னா அந்த லைட் ஹவுஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன லைட் இருக்கு. பிகான் 1 ரெவல்யூஷன்ஸ் 10 செகண்ட். அந்த பிக்கான் என்ன பண்ணுன்னா, அந்த ஷீஷோன்னா அந்த கடல் கரை ஓரமா அந்த லைட் அப்படியே போயிட்டே என்ன பண்ணா திருப்பி கடல் கரைக்கே போயிடும். அப்படியே ஒரு ரெவல்யூஷன் 1 ரெவல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 1 ரெவல்யூஷன்னா இது 1 ரெவல்யூஷன் போயிட்டு இப்படி வந்துடும். எப்படி கடற்கரையே வந்து டச் ஷீஷோஸ்னா ஷீஷோட கடற்கரை ஓரமா போயிட்டு அப்படியே என்ன பண்ணும், கடலுக்குள்ள போயிடும். ஓகேவா? அதுல வந்து ஒரு 1 ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் ஃபுல்லா, ஒரு ரெவல்யூஷனா உங்களுக்கு தெரியும் 360 டிகிரி. அப்போ இதுல வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, 10 செகண்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 360னா நான் ஃபர்ஸ்ட் ரேடியன்ல மாத்தேன். 1 செகண்ட் 360னா ரேடியன்ல என்ன வரும், 2 பைன்னு வரும். ஓகேவா? அப்போ ஒரு ரெவல்யூஷன்னா எப்படி எழுதலாம், 2 பை. அப்போ நான் வந்து 10 செகண்ட் எப்படி 10 செகண்டுக்கு எவ்வளோ, அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா டி தீட்டா பை டிடின்னு போடுறேன். டி தீட்டா பை டிடி. என்னடா டி தீட்டா பை டிடினா ரேட் கொடுக்கவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். 1 ரெவல்யூஷன் the beacon makes a 1 revolution every 10 seconds. அப்போ மாறிட்டே இருக்கும். அப்போ நீ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் 10 செகண்டுக்கும் என்ன ஆயிடும், உனக்கு ரெவல்யூஷன் மாறிட்டு இருக்கும். அப்போ டி தீட்டா பை டிடி. அப்போ என்ன கொடுத்துருக்கேன், 1 ரெவல்யூஷனா 2 பை ரேடியன், 2 பை எவ்வளோ செகண்ட் பை 10 செகண்ட். ஓகேவா? அப்போ 2 5 10, அப்போ பை பை 5 ரேடியன் பை செகண்ட். ஓகேவா? ஆர் பை செகண்ட் போட்டுக்கலாம். அப்போ 5 பை 5 ரேடியன் பை செகண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 5 கிலோமீட்டர் அந்த ஷிப்புடைய இது என்ன கொடுத்துருக்காங்க, 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் ஷார்ட் லைன்ஸ், how fast is the beam moving along this short line? how fast beam moving னா, இப்போ வந்து இங்க இருந்து இந்த லைட் வந்து இந்த ஷீஷோர்ல எவ்வளவு வேகமா வந்து மூவ் ஆகி கடற்கரைக்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஈவன் இட்ஸ் மேக்ஸ் 45 டிகிரில இருந்தா, 45 டிகிரினா இங்க இருந்து ஒரு 45 டிகிரில இருந்தா இந்த இது பீம், how fast the beam moving along this ஷீஷோ லைன். ஆனா ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. லைன்னா அப்போ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது 5 கிலோமீட்டர், நான் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ how fastனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dx by dt கண்டுபிடிக்கணும். dx by dt. அப்போ இது எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், இது 5 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து இது என்ன சைடு வரும் உனக்கு, நம்ம ட்ரிக்னாமெட்ரில பார்த்துருக்கோம். இங்க தீட்டா இருந்தா இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. அப்போ tan தீட்டா எடுத்துக்கலாமா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நான் போடணும்னு அவசியம் இல்லை. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா எக்ஸ் பை 5. ஓகேவா? அப்போ நான் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 tan தீட்டா. டி தீட்டா பை டிடி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 tan தீட்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎக்ஸ் பை டிடி. அப்போ டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீன் போட்டா அப்போ என்ன வரும் உனக்கு, டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீன் போட்டுக்கலாம். டீன் போட்டா அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 5 இன்டூ tan பண்ணா என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. டிஃபரன்சியேஷன் லாஸ்ட் வீடியோல பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா பை டிடி. ஓகேவா? நம்மளுக்கு தீட்டா வேல்யூ தெரியுமா? தீட்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்க எலிவேஷன் கொடுத்துருக்காங்க 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தீட்டா போடலாமா? அப்போ 5 இன்டூ 5 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் 45 டிகிரி டி தீட்டா பை டிடி. டி தீட்டா பை டிடி என்ன வேல்யூ இருக்கும், பை பை 5. ஓகேவா? 5 by 5.
இப்போ 40 secant 45 degree என்ன வரும் உனக்கு 45 டிகிரினா உனக்கு என்ன வரும் √2 வரும் √2 வரும். அப்போ 5 into secant square √2 square into pi/5 cancel √2 2 ஆயிடும். ஓகேவா? அப்போ dx by dt equal to 2 pi கிலோமீட்டர் பை செகண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் கொடுத்துருக்கனால கிலோமீட்டர் பை செகண்ட். புரியுதா? இது இப்போ நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா? டி தீட்டா டிடி கண்டுபிடிச்சிட்டோம். இது எவ்வளோ ஹவு ஃபாஸ்ட் த பீம் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஎக்ஸ் பை டிடி என்னதுக்கு 2 பை சென்டிமீட்டர் பை கிலோமீட்டர் பை செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 7.1ல 8th sum பார்க்கலாம். A conical water tank in vertical down of 12 meter heights. ஒரு conical verticals tank இருக்கு. அதுல வந்து 12 meters height. ஓகேவா? 12 meter full 12 meter height. Next, and radius is 5 meter. Radius is 5 meters of the top. If the water flow into the tank at the rate of இந்த வாட்டர் வந்து இதுல இருந்து ஒரு பைப்ல இருந்து அதுல இருந்து ஃபில் பண்ணிட்டே வராங்க. ஓகேவா? வாட்டர் flow into the tank at the rate of 10 cubic meter by minutes. ஓகேவா? 10 cubic meters water flow into rate of அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா cubic மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ dv by dt என்ன கொடுத்துட்டாங்க? dv by dt எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 cubic meter cube by minutes அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? dv by dt. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? how fast the depth of the water increasing when the water is 8 meters depth. இப்போ வந்து என்னன்னா இந்த வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் ஃபாஸ்டா வர மாதிரி இருக்கும். போ என்ன உனக்கு ஃபாஸ்ட்னஸ் குறைஞ்சிட்டே வரும். இந்த வாட்டர் ஃபில் ஆகும் குறைஞ்சிட்டே வரும். அப்போ குறைஞ்சிட்டே வருமா இதோடைய ஹைட் டெப்த்னா ஹைட் dh by dt என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நீங்க இது ஹெச்னா இதுவும் ஒரு ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இதுன்னு ஆர்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த ரேடியஸ். அப்போ உங்களுக்கு இது சிமிலர் ட்ரையாங்கிளா இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், தென் இது ஒரு பெரிய ட்ரையாங்கிளா எடுத்துட்டு போட்டுக்கலாம். நீங்க அதை போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் நான் என்ன எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆர் எடுத்தா ரேடியஸ்க்கு என்ன வந்திருக்கு 5. ஓகேவா? ஹெச்ன்னு எடுத்துட்டோம்னா உனக்கு என்ன வரும்? உனக்கு இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆர் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா பெரிய ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப நம்ம 5 முதல்ல எடுத்துக்கலாம். 5 டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு ஏன்னா 5 பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெச் வந்து பெரிய ட்ரையாங்கிள் வந்து 12 பை ஸ்மால் ட்ரையாங்கிள் ஹெச். எப்போ ஹெச் உடைய வேல்யூ இவங்க கேட்கலாம். இந்த வாட்டர் இஸ் 8 மீட்டர் டெப்த்னு கேட்டிருக்காங்க. 8 கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கேட்கலாம். அவன் என்னன்னா ஹவு ஃபாஸ்ட் dh by dt கண்டுபிடிச்ச பிறகுதான் நீ 8 மீட்டர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன வேணும்? உனக்கு ஆர் தான் வேணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வரும்? 5h by 12 equal to r. அப்போ r equal to 5h by 12. நான் ஏன் ரேடியஸ் இப்படி போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு வேண்டியது என்ன வரணும்? dh by dt. ஓகேவா? அப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன வரும்? வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன வரும்? 1/3 pi r square h cubic units. இது நீங்க படிச்சிருப்பீங்க 10th. வால்யூம் ஆஃப் கோன் 1/3 pi r square h. ஓகேவா? அப்ப நான் இதுல எழுதுறேன். வால்யூம் ஆஃப் v equal to 1/3 pi r square. r ஸ்கொயருக்கு என்ன வரும்? உனக்கு r உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5h by 12 whole square into h உடைய h வந்து அப்படியே போடுறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? h தான் கண்டுபிடிக்கும். இப்ப ஸ்கொயர் பண்ணா வருது பாரு. v equal to 1/3 pi 5 ஸ்கொயர்னா 25 h square into h cube by 12 ஸ்கொயர் 144. ஓகேவா? 144 ஆல் தான் நம்மளுக்கு போட்டிருக்கோம். இப்போ நான் ஒன்றும் டிஃபரன்சியேஷன் பண்ணவே இல்லை. இப்போ ரேட் ஆஃப் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த். அப்போ என்ன எழுதுவேன் நான்? dv by dt. ஓகேவா? ஏன் டி போடுறேன்னு தெரியுமா? ஏன்னா மீட்டர் கியூப் பை மினிட்ஸ் செகண்ட்ஸ் அது மாதிரி வந்தா டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு வரும். dv by dt
அப்போ நான் இதை டிஃபரன்சியேஷன் பண்றேன். 1/3 அப்படியே போட்டுக்கோ, பை அப்படியே இருக்கணும். இந்த 3 டிஃபரன்ஷியேஷன் 3 into 25 h ஸ்கொயர். ஒரு நம்பர் முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு நம்பர் கம்மியாயிடும். h ஸ்கொயர் divided by 144 into dh by dt. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாமா? இப்போ dv by dt வேல்யூ கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் கியூப் பை மினிட்ஸ். அப்போ dv by dt என்ன வரும் உனக்கு? 10 ஈக்குவல் டு, இது என்ன கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? 3 கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். 10 ஈக்குவல் டு பை 10 equal to pi into 25 by 144. H உடைய வேல்யூ என்ன சொல்லிருக்கான்? dh by dt கண்டுபிடிச்சவன when this water is 8 meter. அப்ப h வந்து என்னது? 8 மீட்டரா இருந்ததுன்னா அப்போ h என்ன போடலாம்? 8 ஸ்கொயர் dh by dt. ஓகேவா? 8 ஸ்கொயர் dh by dt வரும். அப்ப என்ன நான் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 10 equal to 8 ஸ்கொயர்னா 64 வரும். ஓகேவா? அப்போ பை இன்டூ 25 by 144 equal to 64 dh by dt. Taking reciprocal. அப்போ 10 into 144 by pi into 25 into 64 equal to dh by dt. ஓகேவா? என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 144 என்ன டேபிள் வரும்? 64 4s are 144 9s are 64 4s are. நெக்ஸ்ட் என்ன போடலாம்? 2 2s are 4 2 5s are 10 கேன்சல் பண்ணலாமா? 5 5s are 25. ஓகே, இப்படி கேன்சல் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 9 by 10. ஓகேவா? அப்போ dh by dt equal to 9 by 10 pi. 9 by 10 pi என்ன வரும் உனக்கு? மீட்டர் by minutes. Okay, that's all. Thank you.